வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இதில் இப்போது இந்த மாத பலன்கள், அதாவது ஏப்ரல் மாத பலன்கள் உங்களுக்கு விவரிக்கிறேன். அதோட இந்த புது வருஷம் வரும்போது சில பஞ்சாங்க விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலம். இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இனிமையான சொல். வெற்றிங்கிறது எல்லாரும் அதுக்காக தான் பாடுபடுறோம். ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் கூட சக்ஸஸ் அப்படின்னா சந்தோஷம். அது ஒரு விளையாட்டாக பண்ணக்கூடிய ஒரு இது தான். இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் அப்படி இல்லை அது. அதில் கூட வெற்றினா சந்தோஷப்படுறோம், அதுக்கே நேரத்தை செலவு பண்ணுறோம். இந்த வெற்றி என்பது உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, அடுத்து வரக்கூடிய ஒரு 45 நாட்களுக்கு இந்த ஒரு பழைய பாட்டு வரும், வெற்றி மீது வெற்றி என்னை சேரும்னு. அது மாதிரி சேரும் உங்களுக்கு. அதனால் இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது ஒரு மனுஷனுக்கு? எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் தள்ளி போயிட்டுருக்கவங்களுக்கு அந்த திருமணம் கைகூடும். காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட அது கைகூடி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு உருமாறும். அதனால் இது ஒரு மறக்க முடியாத சில நிகழ்ச்சிகளை கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக உங்களை பொறுத்தவரையில் அமையவிருக்கிறது. எந்த ஒரு முயற்சியிலையும் நீங்கள் தைரியமாக ஈடுபடுங்க. அந்த முயற்சியில் நிச்சயமாக வெற்றி ஏற்படுவதற்கான சூழல்களும் அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும்ங்கிறத உறுதியாக நம்பலாம். ஹெல்த்தும் நல்லபடியாக இருக்கும். இப்போது இந்த 14ஆம் தேதியிலேருந்து விகாரி ஆண்டுன்னு பேர், தமிழ் ஆண்டு. இதில் சில பஞ்சாங்க குறிப்புகள்லாம் இருக்குது. அந்த பஞ்சாங்க குறிப்புகளில் உங்களுடைய வரவு என்ன, செலவு என்ன, ஆதாயம் விரயம், அதை பார்க்கலாம். அதை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா 5க்கு 2 பாயிண்ட் வருது. அப்போது நல்ல ஆதாயம் இருக்குது, நல்ல பண வரவு இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையிறது. அதனால் நல்ல வரவு இருக்குது. ஏதாவது புதுசாக ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு சேவிங் ஸ்கீமு எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா காற்றுள்ளவதே தூற்றிக்கோன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அது மாதிரி அதே மாதிரி ஆரோக்கியம் அனாரோக்கியம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா 7க்கு 3 அப்படின்னா நல்ல ஹெல்த்து கண்டிஷன். இந்த ஹெல்த்து கண்டிஷன் பெரிய வரம். அதுவும் உங்களுக்கு இருக்குது. நல்ல வரவு இருக்குது, ஹெல்த்து கண்டிஷன் நல்லா இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் தொட்டதெல்லாம் வெற்றி. ஸோ இதை விட ஒரு சந்தோஷமான ஒரு சூழல்ன்றது எவ்வளோ பேருக்கு அமையும்? அதனால் ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்கப் போகிறது.